வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷோரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்பிவி வெஹிக்கிள் வந்து மாடிஃபிகேஷன்ஸ்க்காக வந்திருக்கு. இது வந்து 2019 மாடல் டொயோட்டா இனோவா கிறிஸ்டா 2.4 ஜி டைப் மாடல் பேஸ் மாடல் வெஹிக்கிள். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் அளவு ஒர்த்துக்கு அக்சசரிஸ் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கம்ப்ளீட் இந்த வண்டி வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த வண்டியில் என்னென்ன அக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோடைய ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடி ட்ராக் அப்படிங்கிற பிராண்டுடைய ஸ்டீல் பம்பர் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த பம்பர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகாசோனிக் பிராண்டுடைய ஹாரன்ஸ் வந்து நமக்கு அங்கேயே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 ஹாரன்ஸ் வந்து இருக்குது. 2 செட் ஆஃப் ஹாரன்ஸ் வந்து நம்ம அதிலேயே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் கிரில்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு நமக்கு இந்த போலீஸ் லைட்ஸ் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்கும். இது வந்து பேஸ் மாடல் வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு இருக்காது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிபிஎன்இ அப்படிங்கிற பிராண்டுடைய ஃபாக் லேம்ப் வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். வண்டியுடைய ஹெட் லைட்ஸுமே வந்து நமக்கு மோக்கோ பிராண்டுடைய 2 ஹெட் லைட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கும். வண்டியுடைய லெஃப்ட் சைட் ப்ரொஃபைல் பேஸ் மாடல் நமக்கு அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வராது. இங்கே வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து 16 இன்ச்சஸ் டியூல் டோன் அலாய் வந்து நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 ஸ்போக் அலாய் வந்து நமக்கு இதில் வந்துடும். வீல் ஆர்ச்சரில் வந்து நமக்கு க்ரோம் கிட் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இனோவா கிறிஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் வண்டிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரோம் கிட் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். வண்டியுடைய சைட் மிரர் வந்து நமக்கு உடஞ்சிருந்தது. பட் இங்கே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக லெஃப்ட் சைட் மிரர் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். லோவர் விண்டோ கார்னிஷ் அந்த க்ரோம் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டோர் வைசர் க்ரோமில் வர டோர் வைசர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சன் ஃபில்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3M பிராண்டுடைய சன் ஃபில்ம் வந்து இதில் வந்து நமக்கு ஒட்டி கொடுத்துருக்கோம். சில்வர் டோர் கார்டு வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டோர்லேயே வர அந்த சைட் பீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோமில் இருக்குது. இது வந்து இனோவா கிறிஸ்டாவுடைய ஓஇ க்ரோம் அது வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வண்டியுடைய ஃபுட் ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓஇ ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டாப்பில் வந்து நமக்கு ரூஃப் ரைல் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ரூஃப் ரைல் வந்து நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வண்டியோடைய நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள சேஞ்சஸ். அடுத்து வந்து வண்டியோடைய நம்ம ரியரில் வந்து பார்க்கலாம். சிடி ட்ராக்குடைய ரியர்லேயுமே வந்து நமக்கு இந்த ஸ்டீல் பம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்பர் பிளேட்டை சுற்றி உள்ள அந்த க்ரோம் சி டைப் க்ரோம் வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டொயோட்டா லோகோவுடைய சுற்றி உள்ள அந்த ஒரு பெரிய சைஸில் உள்ள மோனோ க்ரோம் அதுவுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டெயில் லைட்டு சுற்றியுமே வந்து நமக்கு க்ரோம்ஸ் வந்துடுது. இங்கே வந்து நமக்கு வண்டியோடைய ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கேமராவுடைய குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெயில் லைட்லேயே இந்த டெயில் கேட்டுடைய அந்த க்ரோம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூட் க்ரோம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வண்டியுடைய எக்ஸ்டீரியரில் என்ன சேஞ்சஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வண்டியுடைய இன்டீரியர்ஸில் என்ன சேஞ்சஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 டோர்ஸ்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கை ஆம்ரெஸ்ட் வைக்கிற இடத்துல உள்ள அந்த டோர் பேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கும். பேஸ் மாடலில் இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலர்ஸில் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே டோர் பேட் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர்ஸில் தான் இருக்கும். இங்கே வந்து இந்த டோர் பேட் லெதர் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயே உள்ள பார்த்திங்க அப்படின்னா அந்த உடன் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு பிளாக்கில் தான் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடன் ஃபினிஷிங்கில் நமக்கு கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து நமக்கு கம்ப்ளீட் 4 டோர்ஸ்லேயுமே வந்து நமக்கு வந்துடும். இதுவுமே வந்து ஒரு செட்டு தான். வண்டியுடைய சீட் கவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஸ்டைல் அப்படிங்கிற பிராண்டுடைய சீட் கவர்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்கோம். இதோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும். நீங்களுமே வந்து பார்க்கலாம் வீடியோவில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். வண்டியுடைய அந்த ஃபுல் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டியுடைய அந்த சீட் கவர்ஸை அப்படியே மேட்ச் பண்ணி வந்து நமக்கு வண்டியுடைய இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு சேம் ஒரே கலர்ஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்ஸ். இங்கே வந்து இந்த சீட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த சீட்டுடைய குவாலிட்டி அதோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வந்து தெரியும்.
மை ஸ்டைல் பிராண்டுடைய சீட் கவர்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேமினேட் பண்ணியிருக்கும், மேட் போட்டிருக்கும். அந்த மேட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே சீட் கவரை மேட்ச் பண்ணி 70 மேட் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டியரிங் கிரிப் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஆம்ரெஸ்ட் சேம் கலர்ஸில் அப்படியே வந்துடுது. வண்டியுடைய கியர் நாபுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள அந்த லெதருமே வந்து அதுவுமே வந்து நமக்கு பிளாக் கலர்ஸில் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி சேம் அதே கலர்ஸில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த வண்டியுடைய வந்து ஒரு பெரிய அப்கிரேடட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய டச் ஸ்க்ரீன். பேஸ் மாடலில் வந்து நமக்கு டச் ஸ்க்ரீன் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து நமக்கு பிளாக்பான் பிராண்டுடைய 9 inches டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. 4GB 32GB ரேம் வந்து நமக்கு இதில் வந்துடும். இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா இப்போ வந்து 2 கேமராஸ் வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கேமராவுடைய குவாலிட்டி நல்ல HD கேமராஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வேணும்னா இங்கே வந்து இந்த செட்டில் வந்து நமக்கு 360 டிகிரிக்கு கேமராஸுமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு சப்போர்ட்டடும் ஆகும். அந்த வுட்டன் ஃபினிஷிங் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த 4 டோர்ஸோட அப்படியே சேர்த்து இந்த டேஷ்போர்ட்லேயுமே வந்து ஒரு செட் வந்து நமக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 ட்விட்டர்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இனோவா கிறிஸ்டாவில் வந்து நாம் ஃபிட் பண்ணியிருக்க ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.